போதுமா நாங்க வார்னிங் கொடுத்துட்டோம். நீங்க செல்போன் வச்சு எடுத்துக்கோங்க, எதை வச்சு எடுத்துக்கோங்க. நாங்க வார்னிங் கொடுத்தாச்சு. மதுரை தமுக்க மைதானத்தில் தற்போது போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ்ல யார் யார் போனீங்களோ போய்க்கலாம். அதுக்கு மேல இங்க நடக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்க தோல்விக்கான காரணம். யார் இங்க இருக்கீங்களோ அவங்க தான் இந்த தோல்விக்கான காரணம். யாரையும் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. வணக்கம். இங்க கவனிங்கப்பா, இந்த போராட்டத்தில் சிலதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் நான் மைக்ல பேசல, அதை சொல்றேன். அதாவது இந்த போராட்டம் முதல்ல மெரினாவில் ஆரம்பிச்சது. மெரினாவில் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா சொல்றாங்க. எனக்கு இல்ல இங்கெல்லாம் ஆரம்பிக்கல, அண்ணாநல்லூர்ல ஆரம்பிக்கல. நான் சொல்றேன். அதனால முதல்ல ஸ்டூடெண்ட் மாணவர்களுடைய போராட்டம்ன்றது நடவடிக்கை எடுக்காம இருந்தது. ஆனா இங்க இருக்கிறதுல பாதி பேர் கூட மாணவர்கள் கிடையாது. இங்க இருக்கிறதுல பாதி பேர் கூட மாணவர்கள் கிடையாது. அதனால மாணவ சமுதாயத்துக்கிட்ட நான் கேட்டு இங்க சட்டம் வந்தாச்சு. அதனால நீங்க கலைஞ்சு போங்க. பாதி பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறது மாணவ இந்த போராட்டத்துக்கு உங்ககிட்ட அமைதியா இருந்தது காரணமே மாணவர்கள் போராட்டம் ஒரே நோக்கத்திற்காக தான். இப்ப இங்க இருக்கிறது பாதி பேருக்கு மேல மாணவரே கிடையாது. அதனால மாணவர்கள்கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். என்ன கலைஞ்சு போங்க. நீங்க போய் டிவி பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. அதாவது சில இடத்துல இருக்கலாம், அவங்க ஒரு 10%, 100% ஒவ்வொரு இடத்துல ஒரு 10% ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃபரெண்ட் ஜீன் இருக்கு. அந்த 10% எதிர்ப்பு தெரிவிக்கின்றாங்கன்றதுக்காக 90% இதை ஏற்றுக்கிட்டு போனவங்களுடைய உணர்வுகளை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க. அதனால உங்களுக்கு என்ன கேட்கிறேன், மாணவ சமுதாயம் உண்மையாவே இந்த உட்கார்ந்து இருக்க மாணவர்கள்ட்ட மட்டும் கேட்கிறேன். மற்றவங்க எல்லாம் மாணவர்கள் கிடையாது. இதுல பெரும்பான்மையானவங்க மாணவர்கள் கிடையாதுங்க. அவங்கள நாங்க சட்டப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம். ஆனா மாணவர்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன், எல்லா ஊர்லயும் போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அதனால நீங்க முடிச்சுக்கிட்டு விலகி போங்க. அவசர சட்டம், எல்லா அவசர சட்டமே சட்டமாக தான் மாறும். அது இப்ப நீங்க காட்டுற எதிர்ப்பு எதுக்கு தெரியுமா? இந்திய அரசியலமைப்புக்கு எதிர்ப்பு. ஏன்னா குடியரசுத் தலைவர் கவர்னர் போட்ட இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. எல்லா அவசர சட்டமே நிரந்தர சட்டத்தை தான் முடியும். அதை மாற்றவே முடியாது. அதனால உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, கலைஞ்சு இதெல்லாம் தனியா ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் மாணவர்களே கிடையாது. அதனால மாணவர்கள் கலைஞ்சு போக நாங்க மற்றவங்க மேல சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க. மாணவர்களே உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். இங்க யார் யார் பீஸ்ஃபுல்லா போகணும்னு நினைக்கிறீங்க பீஸ்ஃபுல்லா போய்க்கலாம். 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். நம்ம போலீஸ் எல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுப்போம். பப்ளிக் எல்லாம் கிளம்பிடுங்க. பப்ளிக் கிளம்பிடுங்க. கடைசி 5 நிமிஷம் அவங்களுக்கான டைம். கடைசி 5 நிமிஷம் பப்ளிக் நீங்க கிளம்பிடுங்க. பப்ளிக் நீங்க கிளம்பிடுங்க. கடைசி 5 பப்ளிக் கிளம்பிடுங்க. யார் யார் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறோம்.